படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிரம்மாண்டமான காரை பத்தின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. அந்த காரோட பேரோ மோனோலித். அந்த காரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றவரோ உலகத்திலே மிகவும் சேஃபான கார் இந்த கார் தான். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஃபீச்சர்கள் இருக்கக்கூடிய காரு. இந்த காரோட கண்ணாடி கூட உடைக்க முடியாது. இதோட டயரோ பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த காரை ரெடி பண்ண மெட்டலோ ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டல். இப்படி இந்த காரோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்படியே இந்த கார்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் நாங்க வச்சிருக்கோம். இதனால இந்த காரை ஓட்டக்கூடியவங்க எந்த வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தாலும் அந்த கார் அப்படியே கேட்டுக்கிட்டு அதோட வேலையை அது பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்குன்றத ஏகப்பட்ட பெருமைகளை சொல்றாங்க. அப்படியே சீனு கட்டாக ஹீரோயினை கட்டுறாங்க. அதே கார்ல இப்ப ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க குழந்தைய கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க. அப்படியே அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க புருஷனும் கால் பண்ணிட்டு என்னால வர முடியல, என்ன மன்னிச்சுக்கும்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்கறான். ஹீரோயினோ பரவாயில்லன்னு சொல்ல பின்னாடி இருக்கிற அவங்க குட்டி பையனும் செமையா கத்தி சத்தம் போட ஆரம்பிக்கிறான். இதனால அவங்க ஹஸ்பண்டோட காலை கட் பண்ணிட்டு அந்த போனை அப்படியே அவங்க குட்டி பையன்கிட்ட கொடுத்து விளையாட சொல்றாங்க. ஹீரோயினும் ஜாலியா அவங்க அம்மா பார்க்க போற சந்தோஷத்துல காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் போடக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு பெட்ரோலும் ஃபில் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருள்களை எடுத்துட்டு இருக்கும் போது சடனா அவங்க கார் பக்கத்துல யாரோ ஒரு திருடன் வந்து அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை திருடலாம் சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஹீரோயினும் இதை பத்தி எதுவுமே கவலைப்படாம சிம்பிளா அவங்க மொபைலை எடுத்து அந்த காரை இங்க இருந்தே லாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு தெரியும் இந்த காரை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது. அப்படியே அவங்களோட பொருள் எல்லாம் வாங்கிட்டு திரும்புறாங்க. பார்த்தா அவங்களோட குழந்தைய காணும். ஹீரோயினுக்கும் பயம் வந்துருச்சு. எங்க போனான்றது தெரியாம அங்க இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது பார்த்தனா அங்க இருக்கக்கூடிய 3 பொண்ணும் கூட உட்காந்துட்டு இருக்கான். இதனால கடுப்பான ஹீரோயினும் அங்கிருந்து அவனை தூக்கிட்டு வந்து இவங்க கார்ல உட்கார வச்சு அந்த பெல்ட் எல்லாம் போட்டு விட்டுறாங்க. அவன் கொஞ்சம் கூட நகராத மாதிரி அப்படியே கார் எடுத்துக்கிட்டு பொறுமையா ஓட்டிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப போர் அடிக்குது. இதனால அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவ ஃப்ரெண்டோ ஒரு உண்மையை போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்றத சொல்றா. இதை கேட்கிற ஹீரோயினும் செம வெறுப்பாவறாங்க. அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஆனா ஹீரோயினுக்கும் அவங்க அம்மா வீட்டுக்குள்ள போறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரியான வேலை செஞ்சுட்டு இருக்கிறானே, அவனை போய் கையங்களுமா பிடிக்கணுன்றதுக்காக முடிவு பண்றாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம புருஷனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்டோ கால் அட்டன் பண்ண மாட்டான். இதனால அவன் போகக்கூடிய அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் அவனை பிடிச்சிடலான்றதுனால வண்டி எடுத்துக்கிட்டு சம வேகமா போறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த கார்ல இருக்கக்கூடிய வாய்ஸ் கமாண்டோ, நீங்க போகக்கூடிய ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிராபிக் இருக்கும், வேற ஒரு ரூட் எடுத்து போங்க, ஆனா அந்த ரூட்டோ ரொம்ப கரடு முரடா இருக்கும்ன்றத சொல்லுது. ஹீரோயினோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ரூட்லயே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த இடம் எல்லாமே ரொம்ப பனிமூட்டமா இருக்குது. இதனால ஹீரோயினுக்கு எதிரில் எந்த விஷயமே தெரியாம கண்ணு முண்டு தெரியாம ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடமே ரொம்ப மயான காடா இருக்குது. ஒரு வண்டி கூட இல்ல. அப்படியே கொஞ்ச தூரம் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் லைட் எரியுது. ஆனா அங்க ஆளுங்க இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் ஹீரோயின் அதை தாண்டி போய்கிட்டே இருக்கிறாங்க. சடனா அவங்க எதிரில் ஒரு மான் வந்து மாட்ட அந்த மானை அடிச்சு தூக்குறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியாம ரொம்ப பதற ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட குழந்தையும் பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிருச்சு. இதனால அவங்க கையில இருக்கக்கூடிய போன் அந்த குழந்தைகளை கொடுத்துட்டு வெளியில போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த மானும் செத்தே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த மான் காருக்கு அடியில நல்லா போய் மாட்டிருக்குது. அந்த மானை வெளியில எடுத்தா மட்டும்தான் இவங்களால கார் எடுக்க முடியுன்ற நிலைமை வந்துருச்சு. ஆனா அந்த மானை இவங்களால எடுக்கவே முடியல. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியில நின்று யோசிச்சுட்டு இருக்கிற ஹீரோயினோ அந்த குழந்தை கையில மொபைல் கொடுத்துறதே மறந்துட்டாங்க. அந்த குழந்தையும் அந்த மொபைலை வச்சுக்கிட்டு கண்ணா முன்னான்னு நோண்ட அந்த காரோட ஆப்பையும் ஓபன் பண்ணிடுறான். அந்த ஆப்ல இருக்கக்கூடிய சேஃப்டி பட்டனையும் தெரியாம கிளிக் பண்ண இதனால அந்த காரோ இப்ப சேஃப்டி மோடுக்கு மாற ஆரம்பிக்குது. இதனால அந்த கார்ல இருக்கக்கூடிய எல்லா சேஃப்டி மோடும் ஃபங்க்ஷன் ஆகி அந்த காரை ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி மாறிடுச்சு. ஹீரோயினோ டக்குன்னு போய் தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கார் ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குழந்தை கிட்ட அப்படியே சைக்கிளை காட்டி அதை எதனா பண்ணிடான்னு சொல்லிட்டு சொல்ல அவனுக்கும் ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம எதுவுமே கேட்கல. அவனும் அந்த மொபைலை வச்சுக்கிட்டு அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்கிறான். ஹீரோயினும் எவ்வளவோ ட்ரை பண்ணி அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக பாக்குறாங்க. ஆனா அவனும் அந்த மொபைலையும் கீழே போட்டுடுறான். உடனடியா ஹீரோயினும் அந்த கண்ணாடியை உடைக்கலாம்னு சொல்லிட்டு கல் எடுத்துட்டு வந்து செம்ம அடி அடிக்கிறாங்க. ஆனா ஒரு ஸ்கிராட்ச் கூட உழுவ மாட்டேங்குது. சரி வேற எதனா ஐடியா பண்ணி அந்த காரை ஓபன் பண்ணலான்றதுனால அவங்க வர வழியில ஒரு இடத்துல லைட் எரிஞ்சிருந்தது. அதனால அங்க போயிட்டு எதனா ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த இடமும் பூட்டி கிடக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை ஜம்ப் பண்ணி உள்ள உழுவுறாங்க. அப்படியே அந்த ரூமுக்கு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல. அங்க போன் இருக்கிறத பார்த்துட்டு யாருக்குன்னா போன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த போன் எடுத்து ட்ரை பண்ணும்போது அந்த போனும் ஒர்க் ஆகல. சரி நம்மளுக்கு எதனா தேவையானது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டார்ச் லைட் அப்படியே ஒரு இரும்பையும் எடுத்துக்கிறாங்க. அங்கிருந்து கார் பக்கத்துல போயிட்டு இருக்கிற ஹீரோயினுக்கும் செம அதிர்ச்சி. ஏன்னா பின்னாடி ஒரு மிருகம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. உடனே ஹீரோயினும் அங்கிருந்து ஓடி போயிட்டு அந்த கார் மேல ஏறிக்கிறாங்க. ஆனா அந்த மிருகமும் ஹீரோயினை விடாம கடிக்கிறதுக்கு வந்துட்டே இருக்குது. உடனே அவங்க கையில வச்சிருக்கிற இரும்பு எடுத்து அந்த கார் மேல டமார்
டமார்னு அடிக்க பயந்துகிட்டு அந்த மிருகம் ஓடி போயிடுது. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற ஹீரோயினும் அவங்க குழந்தைய பாக்குறாங்க. அவங்க குழந்தையோ அப்படியே மூச்சு விடுறதுக்கும் திணற ஆரம்பிக்கிறான். சில வேடிக்கை மாதிரி அவனுக்கு கைகளை அசைச்சு காட்ட அவனும் அப்படியே தூங்கவும் செஞ்சிடறான். ஹீரோயினுக்கும் இப்ப வேற வழியே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கார் மேல படுத்து தூங்கவும் செய்யறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிடுது. நம்ம குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்களோட குழந்தையோ சாப்பிடாதனால மயக்கத்துல அப்படியே கிடக்குறான். அது மட்டும் இல்லாம அந்த கார்ல வெளியில அடிக்கக்கூடிய வெயிலோட டெம்பரேச்சரும் காட்டிக்கிட்டே இருக்குது. அந்த இடமும் ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. யாருக்கிட்டனா ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஹீரோயினும் நைட்ல இருந்து தண்ணியே குடிக்கல. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நதி ஓடுறத பாக்குறாங்க. டக்குன்னு போயிட்டு அவங்களோட தாகத்தை தீர்த்துக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு கொஞ்சம் தெம்பும் கிடைக்குது. உடனே அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போதுதான் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆன ஏரோப்ளேன் நிக்கிறத பார்த்து அங்க நம்மளுக்கு தேவையான பொருள் எதனா இருக்குன்றதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி போன ஹீரோயினுக்கும் அங்க சில பொருட்கள் கிடைக்குது. அங்க இருக்கிற டயரை போட்டு கொளுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதை பார்த்துட்டு யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. அப்படியே அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேனையும் எடுத்துக்கிட்டு அந்த கேன்ல மொத்த தண்ணியும் ஃபில் பண்ணிக்கிட்டு வேகமா கார் பக்கத்துல ஓட ஆரம்பிக்கிறாங்க. கார் பக்கத்துல வந்து ஹீரோயினும் அவங்க குழந்தை தூங்கிட்டே இருக்கிறத பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த கதவை தட்டி தட்டி அவனை எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அப்படியே அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை பாக்குறாங்க. அது பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த காரோட ஃபேனும் ஒர்க் ஆகாம போகுது. உடனடியா அவங்க கொண்டு வந்த தண்ணி எடுத்து அந்த கார் மேல ஊத்திட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கீழே விழுந்து கதறாங்க. வெறியான ஹீரோயினும் மறுபடியும் அந்த இரும்பு எடுத்துக்கிட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. ஆனா அந்த காருக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அப்படியே அந்த காருக்கு முன்னாடி எதனா நெருப்பு கொளுத்தி அந்த ஸ்மோக் டிடெக்டர்னால அந்த காரோட விண்டோ எல்லாம் ஓபன் ஆகுன்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அதுவும் வேஸ்ட் ஆயிடுது. ஹீரோயினும் நம்மளோட குழந்தை உள்ள மாட்டிக்கிட்டு அப்படியே சாக போகுதுன்னு நினைச்சு அப்படியே மயக்கடிச்சு விழுவுறாங்க. மயக்கத்திலேருந்து எந்திரிக்கிற ஹீரோயினுக்கும் செம அதிர்ச்சி. ஏன்னா நேத்து நைட்டு வந்த அதே நரி மறுபடியும் ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக வந்து நிக்குது. இதனால ஹீரோயின் மறுபடியும் அந்த கார் மேல ஏறி நம்ம தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு அந்த கார் மேல கைய வைக்கிறாங்க. ஆனா அங்க வெயில் அதிகமா இருக்கிறதுனால அந்த காரை தொட கூட முடியல. உடனடியா ஹீரோயின் காருக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. டக்குன்னு அங்க வர அந்த நரியோ ஹீரோயினோட காலையும் பிடிச்சு கடிச்சிடுது. அப்பதான் அந்த அடியில மாட்டி இருக்கிற அந்த மானை பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நரியோ இந்த மானுக்காக தான் வந்திருக்குதுன்றதுனால ஹீரோயினும் அந்த மானு பக்கம் நகர்ந்து போறாங்க. அந்த நரியோ அந்த மானை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போயிடுது. அந்த மானு போனதுனால அந்த காரும் அந்த மானோட சப்போர்ட்ல தான் இருந்திருக்குது போல இருக்குது. உடனே அந்த கார் அப்படியே பின்னாடி பக்கமா நகர ஆரம்பிக்குது. என்னடா இது எல்லாமே சோதனையா வருதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த காரை போய் தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த காரும் அப்படி அந்த பள்ளத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது. ஹீரோயினும் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நல்ல வேலையா அங்க கீழே இருக்கிற ஒரு கல்லுனால அந்த கார் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஹீரோயினுக்கும் அந்த கடையில ஓடின ஒரு வீடியோ ஞாபகத்துக்கு வருது. அந்த கார்ட்டூன் வீடியோலயோ ஒரு நரி ஒரு டைமண்ட் எடுக்கிறதுக்காக அந்த பாக்ஸ மலை மேல இருந்து தள்ளி விடும். அப்படி அந்த பாக்ஸ் கீழே விழுந்து உடையறதுனால அந்த டைமண்ட் அந்த நரி எடுத்துக்கும். அப்ப அதே டெக்னிக் தான் நம்மளும் யூஸ் பண்ணுன்றதுனால ஹீரோயினும் நம்ம காரையும் அதே மாதிரி இந்த மலை மேல இருந்து தள்ளி விட அந்த காரோட டோரும் ஓபன் ஆகும். அப்படி ஓபன் ஆச்சுன்னா நம்ம குழந்தைய காப்பாத்திடலான்னு ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க. இப்படி பண்றது ரொம்ப ரிஸ்க் தான். ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாதுன்றதுனால காரை மேல இருந்து தள்ள முடிவு பண்ணி அந்த கல்லையும் உடைச்சு விடுறாங்க. உடைச்சது மட்டும் இல்லாம காரை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு போயிட்டு அந்த பள்ளத்துக்குள்ள தள்ளியும் விடுறாங்க. அந்த காரும் மேல இருந்து உழுவுது. அப்படி உழுவும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மிஷின்ஸுங்க எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. அந்த கார் ஏதோ பள்ளத்துல உழுவுதுன்றது தெரிஞ்சுக்கிட்ட அந்த உள்ள இருக்கக்கூடிய சிஸ்டமோ அது உள்ள இருக்கக்கூடிய மக்களை சேஃப்டி பண்ணுன்றதுக்காக அந்த டோர் எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுது. அந்த காரோ சேஃப்டி மோடுக்கு போகுது. கீழே விழுந்த உடனே ஹீரோயின் பதற அடிச்சுக்கிட்டு ஓடி போய் பாக்குறாங்க அவங்க குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்படி போய் பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த டோரும் ஓபன் ஆயிருக்குது. உடனடியா உள்ள இருக்கிற குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து ஒரு நிழல் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நின்று குழந்தைக்கு நல்லா காத்து வர்ற மாதிரி அவனுக்கு தட்டி கொடுக்குறாங்க. அந்த காரும் மலை மேல இருந்து விழுந்தும் ஒண்ணுமே ஆகாம இருக்குது. உடனடியா குழந்தைய இங்கிருந்து கொண்டு போகணுன்றதுக்காக அந்த காருக்குள்ள உட்காந்து அந்த காரையும் ரீஸ்டார்ட் பண்றாங்க. எல்லா சிஸ்டமும் அப்படியே ரீஸ்டார்ட் ஆகுது. வெறித்தனமா கார் எடுத்துக்கிட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மலை மேலேயே செமையா ஏறுது. அந்த பாறைக்கு நடுவுல விடுறாங்க வண்டிய. அந்த பாறையை உடைச்சுக்கிட்டு வெளியில போகுது. அந்த ரோடையும் பிடிக்கிறாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. அங்க குழந்தைக்கும் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் கண் விழிக்காததை பார்த்து ரொம்ப கதறவும் செய்யறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. அவங்க பையனும் கண் முழிச்சு பாக்குறான். இதை பாக்குற ஹீரோயினுக்கு அப்பதான் உசிரே வருது. ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க குழந்தை பொழைச்சுக்கிட்டான்றது. படத்தையும் அப்படியே முடிக்கிறாங்க.